பாதுகாப்பு தொடர்பில் குறிப்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முன்வைத்திருக்கிற அவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பில் எங்களுடைய கருத்தையும் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். குறிப்பாக நாட்டில் இருக்கின்ற பல எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல்கள் உண்டு. இந்த நாட்டிலே பல இடங்களில் கொலைகள் சம்பவங்கள் நடைபெறுகின்றன. இதற்காக நான் நினைக்கிறேன் பாதுகாப்பு அமைச்சர் சொன்ன விடயங்களையும் நாங்கள் கருத்தில் எடுக்கிறோம். இருந்தாலும் கூட இந்த விடயம் இன்னும் அதிகமாக கரிசனையில் கொள்ளப்பட வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். மிக முக்கியமாக நான் நினைக்கிறேன், இன்று எனக்கு பிரதம அமைச்சர் கலாநிதி கருணி அமரசூரிய அவர்களிடம் என்னுடைய கேள்வி ஒன்று இருக்கிறது. அந்த கேள்வியை தானே நான் நினைக்கிறேன், எனக்கு சந்தர்ப்பம் இப்பொழுது அந்த கேள்வியை நான் கேட்கிறேன். பிரதம அமைச்சரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கௌரவ கலாநிதி கருணி அமரசூரிய அவர்களை 2025 இன்று 20ஆம் தேதி கேட்பதற்கு, முதலாவது ஒரு மாவட்டத்தில் குறித்த ஒரு பாடத்திற்கு நிலவும் ஆசிரிய ஆளணி வெற்றிடம் மற்றும் தேவைப்பாடு என்பவற்றின் அடிப்படையிலேயே தேசிய கல்வியியல் கல்லூரிகளுக்கான அனுமதிகள் வழங்கப்படுகின்றன என்பதையும், அதே அடிப்படையிலேயே கல்வியியல் கல்லூரிகளுக்கு முகழ்நிலை மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள் என்பதையும் அமைச்சர் ஏற்றுக்கொள்வாரா? இரண்டாவது, அந்த வகையில் மாவட்டங்களின் ஆளணி தேவைப்பாட்டுக்கு அமைய சேர்த்துக் கொள்ளப்படும் மாணவர்கள் 2 வருட கற்கை நெறி 1 வருட பயிற்சி காலம் என்பவற்றின் நிறைவில் எந்த நியாயப்பாடுகளும் அற்று இலங்கையின் தென்பகுதியில் உள்ள பாடசாலைகளுக்கு நியமனம் செய்யப்படுவது நியாயமானதா என்பதை அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா? மூன்றாவது, குறித்த நியமனங்களின் போது அந்த மாணவர்களின் குடும்ப நிலைமை, பொருளாதார நிலைமை, போக்குவரத்து, தங்குமிடம், தனிமனித பாதுகாப்பு உள்ளிட்ட எந்த விடயங்களும் கருத்தில் கொள்ளப்படாது நீண்ட தூர பிரதேசங்களுக்கு கட்டாயத்தின் அடிப்படையில் நியமனங்கள் வழங்கப்படுவது ஏற்புடையதா என்பதை அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா? நான்காவது, குறித்த ஆசிரிய மாணவர்களது சொந்த மாவட்டங்களில் பாரிய ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளபோது அம்மாவட்டங்களுக்கான இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் உயர்கல்வி வாய்ப்பை பெற்ற இவர்களை தொடர்பே இல்லாது தென்பகுதி பாடசாலைகளுக்கு நியமிப்பதால் 2 இடங்களுக்கும் அவர்களது மனப்பூர்வமான சேவையை வழங்க முடியாத நிலை ஏற்படும் என்பதை உணர்ந்து கல்வியற் கல்லூரிகளின் ஊடான ஆசிரியர் நியமனங்களை அந்தந்த மாவட்டங்களிலே மேற்கொள்ள அமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா?